வணக்கம், எனது பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் நாம் இளநீரை பற்றி பேசப் போகிறோம். கோடை காலம் தொடங்கியுள்ளதால் மக்கள் தேவையான இளநீரை மிகவும் பிடிக்கின்றனர். ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் இளநீர் நுழையும் போது நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நடக்கிறது. நாம் இப்போது தேங்காய் நீரை பற்றி பேசுவோம். இளநீரில் நிறைய எலக்ட்ரோலைட்டுகள் வலிமை உள்ளது. கோடை காலத்தில் உடலில் எலக்ட்ரோலைட்டுகளை சேர்க்க மிகவும் நல்லது. ORSஐ விட இது சிறந்த விரும்புகிறவர்களுக்கு அதிக பயனாகிறது. ஆனால் கோகோனட் நீரில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் நுழையக்கூடாத ஒரு உருவம் உள்ளது மற்றும் அது பொட்டாசியம். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஏதேனும் காரணத்திற்காக இளநீரை உட்கொள்ள ஆரம்பித்தாலோ அல்லது சட்னி போன்ற தேங்காய் நீரில் செய்த எதையாவது சாப்பிட்டாலோ அல்லது தேங்காய் லட்டு சாப்பிட்டாலோ அவரது உடலில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த பொட்டாசியம் எங்கும் உருவாகாது. அது உண்டாக்கப்படாது, ஆனால் நம் உடலில் உள்ள மற்ற விஷயங்களுக்கு கூடும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இப்போது தேங்காய் போன்ற பொட்டாசியம் அதிகம் உள்ள ஒவ்வொருவரும் அந்த உடல் உள்ளடக்கியின் பொட்டாசியம் அளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. பொதுவாக பொட்டாசியம் சாதாரண மதிப்புகளில் இருக்கும்போது நம் தசைகளை நகர்த்த வலிமையை கொடுக்கும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆனால் அதன் மதிப்புகள் அதிகரிக்கத் தொடங்கும்போது நம் தசைகளில் சோர்வு உருவாக்குகிறது என்பது பொதுவாக நடக்கும். நீங்கள் உடலில் உள்ள காயம் ஒவ்வொரு நொடியும் துடிக்குகிறது மற்றும் முழு உடலுக்கும் இரத்தத்தை கொடுக்கின்றது. இந்த பொட்டாசியம் மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது. பொட்டாசியம் அதிகரிக்கும் போது உங்கள் தசைகள் சோர்வடைகின்றன, பின்னர் உங்கள் இதய தசைகளும் சோர்வடைகின்றன மற்றும் அது மெதுவாக பம்ப் செய்யத் தொடங்குகின்றது. எனவே ஆரம்பத்தில் BP வீழ்ச்சியடைவதை நாம் காண்கிறோம். நோயாளி எனக்கு என் BP குறையும் போது மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். முன்பு நான் மருந்து எடுத்துக் கொண்டிருந்தேன், இப்போது என் இரத்த அழுத்தம் குறையத் தொடங்குகிறது. ஆனால் BP மிகவும் குறைகிறது, இதயம் மிகவும் செவ்வாய் போகிறது மற்றும் அது நிறுத்தப்பட முடியும். அதனால் உங்கள் இரத்த அறிக்கையில் பொட்டாசியத்தின் மதிப்பு முதல் பிளஸ் வரை வருகிறது என்றால் அவசர அடிப்படையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். உங்களிடம் கெட்டமைன் அளவு இருக்கிறதா இல்லையா, உங்கள் கால்களில் வீக்கம் இருக்கிறதா இல்லையா என்று பொருத்தப்படுகிறது. தேவையான பொட்டாசியத்தை உடலில் இருந்து விரைவாக நீக்க முடியாததால் நாம் அவசர அடிப்படையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். அதனால் அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளும் உயிரிழப்பு நிறுத்தப்பட்டுள்ள பொட்டாசியம் உண்டான பொருட்களிலிருந்து தூங்கி வைக்கப்படுகின்றனர். அதில் தேங்காய், இளநீரும் ஒன்று. அதேபோலி வாழைப்பழங்கள், கிவிஸ், அவகாடோவோக்கள், உலர்பழங்கள், வெல்லம் போன்றவைகளிலும் பொட்டாசியம் நிறையதாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். எனவே இளநீர் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தடை செய்யப்படுகின்றது. அதிக பொட்டாசியம் கொண்ட இளநீர் போன்ற பிற விஷயங்களுக்கு ஏன் அனுமதி இல்லை? Anyway, if you have anything in your mind or any questions you want to ask, feel free to ask me. நீங்கள் கிளினிக்கில் வரலாம் மற்றும் என்னை சந்திக்கலாம். மேலும் மருத்துவர்கள் குழு உள்ளனர், நீங்கள் அவர்களுடன் பேசலாம். இதுவரை நான் உங்களிடமிருந்து முன்னேற விரும்பினேன். அடுத்த பதிவில் உங்களுடைய நன்றி. வணக்கம்.